வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 ஸ்டார்ட் ஆக இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு டைம் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்குறாங்க, அந்த கொஷின்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 20 1 மார்க்ஸ் தராங்க. உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல் வந்துடும். நீங்கள் 25 எடுத்தால் பாஸு. 20 மார்க் 1 மார்க்கு. அப்புறம் ஜென்ரல் கொஷின் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இங்கிலீஷில். சம்மரி நோட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரீடிங் த பேசேஜ் இருக்குது. அந்தமாதிரி நிறைய ஓன் ரைட்டிங்கு நிறைய இருக்குது. இங்கிலீஷ் பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கணுன்னா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் எழுதணும். அதேமாதிரி 1 மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ண பார்க்கணும். இந்த 20 1 மார்க்ஸ் தவிர்த்தே மீதி இன்னும் நிறைய இருக்குது. ப்ராவப்ஸ் நடுவில் கேட்பாங்க. அந்தமாதிரி 1 மார்க்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 30 கிட்ட 1 மார்க்ஸே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் படிக்க நிறைய ப்ராக்டிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். இதில் என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சினானிம்ஸ் கேட்பாங்க. சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மீனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு உங்களோட கைடு வே டு சக்ஸஸோ அப்படி சுறா கைடோ எந்த கைடு படிக்கிறீங்களோ அந்த கைடில் இருக்க 1 மார்க்ஸ் தான் நல்லா பாருங்கள். ஆன்டனானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க சினானிம்ஸுக்கு மீனிங்ஸுக்கு ஆப்போசிட் பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்காது, கைடில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் கொடுத்துருக்க மீனிங்ஸோட ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா கைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்போசிட்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து அதில் இருக்கிறதே தான் தரணும்னு இல்லை. ஏன்னா நிறைய மீனிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு இருக்குன்னா உங்கள் புக்கில் வேறு மீனிங் இருந்தாலும் இங்கே வேறு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு லெட்டரையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th கொஷின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எழுதிடுவீங்க. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா பிளண்டட் வேர்ட்ஸ். இது கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஒரு ஸ்டேகேஷன் கொடுத்துட்டாங்க. இதை தனியாக பிரித்து எழுதுகிற மாரி வரும். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரானிம்ஸ் அப்ரிவேஷன் மாரி கேட்பாங்க. இப்போ ரான்னு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ஃபுல் ஃபார்ம் ஃபுல்லாகவே உங்கள் கைடில் கொடுத்துருப்பாங்க. நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸை கவர் பண்ணிவிட்டு கைடுக்கு போங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கைட்லேயே பார்த்து படிச்சிருவோம். புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸாக வரமாட்டோம். கைடில் அடிஷ்னல் எக்ஸசைஸை நிறைய பேர் படிப்பீங்க. புக் பேக்கில் இருக்கிறத வரமாட்டீங்க. புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன்லாம் புக்கு இன்சைடு எதனா ஒரு லெசனில் வரப்போ எதனா ஒன்றத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி அப்ரிவேஷனை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி பார்த்துக்கோங்க. அந்தமாரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரைட் வேர்டு போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. 11th கொஷின் பொறுத்த வரைக்கும் கிளிப்டு வேர்ட்ஸ் அன்கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 12th கொஷின் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் இது கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதில் எந்த ஸ்பெல்லிங் தப்புன்னு. இப்போ 4 வேர்டு கொடுத்துட்டு இதில் எது ஸ்பெல் மிஸ்டேக்குன்னு கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணோம். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸு ப்ரிஃபிக்ஸ் கேட்பாங்க. மோனோசிலபிஃபிகேஷன் அது கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மகிள்டு குட்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேருந்து அமெரிக்கன் இங்கிலீஷாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 17th கொஷின் வந்து கனெக்டிவ்ஸ். அந்தமாரி 1 மார்க்ஸ்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்க நிறைய வந்து வேர்டு தெரிஞ்சுக்க தான் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துடும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த லாஜிக் தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் ஒவ்வொரு டைம் ட்விஸ்ட்டாக கேட்டுருவாங்க. அப்புறம் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இது போயட்டிக் லைன்ஸ். உங்களுக்கு மேக்ஸிமம் 6 லெசன் இருக்குது. 6ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 போயம் நல்லா படிங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6 சாய்ஸ் கேட்பாங்க. 6 கொடுத்துட்டு 4 எழுதணும். அப்போ 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 போயமில் இருந்தும் ஒன்று கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 போயமை தெளிவாக இருந்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் வேர்டு கேட்பாங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் அந்த போயமில் இருக்க லைன்ஸை வச்சு எடுத்து எழுத பாருங்கள். அதான் ஆன்சராக இருக்கும். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் தெரியாத பட்சத்தில் அதில் இருக்க ஆன்சரே எழுத பாருங்கள். அப்புறம் செக்ஷன் 2 2 மார்க்ஸ்
டூ ஆஸ் டேரக்டட் கிராமர் பாட்டு, இல்லை பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துக்கோங்க. சேஞ்ச் இன்டூ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், இல்லை பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னாலும் டேரக்டர் இன்டேரக்ட் ஸ்பீச்னாலும் எல்லாமே ஒன்று தான். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னால் நீங்கள் கண்டுபிடிச்சி மாற்றணும். அப்படின்னா அவங்களே சேஞ்ச் இன்டூ டேரக்ட்னு கேட்டாங்கன்னா டேரக்டில் மாற்ற போகிறீங்க, இன்டேரக்ட்னு கேட்டாங்கன்னா இன்டேரக்டில் மாற்ற போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இஆர்சி கொஷின். இஆர்சி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோலேயே ஆஃபேலி எக்ஸாம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இஆர்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன், கான்டெக்ஸ்ட் எழுதணும். ரெஃபரன்ஸில் போயட் இது 2 மட்டும் எழுதுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, கமெண்ட் ஆர் கான்டெஸ்ட் எழுதுங்க. இதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் போயட் நேம் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷனும் 1 மார்க்கு. இருந்தாலும் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த லைன் என்ன சொல்ல வராங்க, அந்த போயம்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு லைன் எழுதி வைங்க. அந்த படி தான் 3 மார்க்ஸ் தருவாங்க. பப்ளிக்கில் அந்த மாதிரி தான் வந்து மார்க்கிங் ஸ்கீம் அலாட் பண்ணுவாங்க. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 35th பாருங்கள். வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை நிக்கோலா அண்ட் ஜேக்கப்லாம் ஈஸியான கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்லோகன், அந்த ஸ்லோகனை வச்சு ஒரு டாபிக்ஸ், பிளட் டொனேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், டெக்ஸ்டைல் ஷோரூம், இதை வச்சு ஸ்லோகன் ரெடி பண்ண சொல்கிறாங்க. டொனேட் பிளட் டொனேஷன் கேட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஸ்லோகன் எழுதணும். அதுக்கப்புறம் 38th கொஷின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 6 லெசன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 4 லெசனை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அது ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சம்மரி கேட்டாங்கன்னா எழுதுங்க. அப்படி நோட்ஸ் கேட்டாங்கன்னா நோட்ஸ் எழுதணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா 2மே கேட்பாங்க. இப்போ மேக் நோட்ஸ் ஆர் சம்மரின்னு கேட்டாங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சம்மரி இல்லை நோட்ஸ் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக போயிடும். அதனால் 2த்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லெட்டர் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் இருக்குது. அந்த டாபிக்ஸு லெட்டர் ரைட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபார்மேட் முக்கியம், அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், ஸ்பாட் த எரர் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துட்டு கீழே ஆன்சர் கொடுப்பாங்க. அதை நம்ம அந்த பேசேஜ்லேருந்து ரைட் பண்ணணும். ஓரளவு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்பயுமே ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மட்டும் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டாலே மீதி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நமக்கு கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸ்பாட் த எரர் அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்லாம் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷம் கொஷின் பேப்பரும் நீங்கள் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ஆன்சர்லாம் இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு தெளிவு ஏற்படும். மீண்டும் சொல்கிறேன், இந்த 12th மார்க்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நீங்கள் அதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமோ பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்காக நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.